இப்போ இருக்க கேஸ் பிரச்சனை இருக்கு. ஹோட்டல்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது ஹோட்டல் ஒர்க் பண்றவங்க கேட்டு. ஃபர்ஸ்ட் வணக்கம்யா. வணக்கம். இப்போ நம்ம கடை ஓப்பன் பண்ணி எத்தனை வருஷம்? நீங்க இந்த தொழில் எத்தனை வருஷமா இருக்கு? 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இருக்கு. இப்போ நம்ம இந்த சிலிண்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒரு 10 இந்த மாசம் மார்ச் 10 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லோக்கல் பிரச்சனை இல்லாம இருக்கு. ரேட்டு பீஸ்ஃபுல்லா இன்னும் ஒரு போயிட்டே இருக்கு. கஸ்டமர் இருக்கு. இந்த மாசம் வந்து ரொம்ப கெடுபடியா இருக்கு. கேஸ் கிடைக்காம, தொழிலாளிக்கு வேலை கொடுக்காம நஷ்டத்துல ஓடுது. அது வந்து சமாளிக்க முடியுங்களால. வேற வழி இல்லாம நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, லாபம் வந்தாலும் ஏத்துக்கணும், நஷ்டம் வந்தாலும் ஏத்துக்கணும். அந்த அடிப்படை கொள்கை அடிப்படையில நாங்க தொழிலாளி 10 வேலை செய்யறோம், 10 வேலை செய்யறோம், சம்பளம் போட்டோம், வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சம்பளம் போட்டணும். அதனால இந்த அடிப்படையில வந்து இன்னும் பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாள் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சாலும் பண்ணிடலாம்னு பார்க்கணும். நம்ம 1 மாசம் அது நடத்தா நம்ம கடை க்ளோஸ் பண்ணிடுறோம். வேற இவ்வளவு நடத்து கேஸ் கடை நடத்த வாய்ப்பே இல்லை. பார்ப்போம் எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்றோம். முன்ன இருந்ததுக்கும் கேஸ் ரேட் வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 மடங்கு ரேட்டா இருக்கு. 300 மடங்கு. இப்போ அத வந்து 2000 நம்ம ரேட் எல்லாம் அதிகமா இருக்கு. இப்போ அதுக்கும் இப்போ சிலிண்டர் ரேட் அதிகமா இருக்கு. இப்போ நம்மளும் வந்து இது ரேட் அதிகப்படுத்தியிருக்கோம், சாப்பாடோட ரேட் எல்லாம். இப்போ சிலிண்டர் ரேட் அதிகமா இருக்கனால அது ரெண்டும் மேட்ச் பண்றதுக்காக நம்ம ரேட் அதிகப்படுத்தியிருக்கோமா இல்ல? ஆக்சுவலி இதுக்காக இந்த ரேட் ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு வருஷமா ஏற்ற வேண்டியது நல்லா இருக்காது. பக்கத்து கடையில ஏத்துட்டாங்க. ஏற்ற எதுக்கு சொன்னா நம்ம கூட அன்றாட மக்களும் பாதிக்கிறாங்க. உணர்வு வந்து ஒரு சேவை அடிப்படையில பண்றோம். நமக்கு வந்து லாபத்துக்காக பண்ணல, ஒரு உணவு பொருள் இது, ஒரு லாபம் வேண்டாம். அதோட வாடகை பொருளுக்கு வந்தா போதும், ஒரு மீடியமா லாபம் வந்தா போதும், ரொம்ப ஓவன் வேண்டாம். அந்த அடிப்படையில் நம்ம கடை நடத்துறோம். முதலாளி நான் மேனேஜர், ஓனர் தனியா இருக்காரு. அந்த அடிப்படையில் நம்ம கடை நடத்துறோம். நம்ம வந்து ஒரு லாபத்துக்காக நடத்துறோம். உணவு பொருள் சாப்பிடணும், தரமா குவாலிட்டி பண்றோம். நம்ம கடை பத்தி எல்லாம் நிறைய ஓடுது, ஓரளவுக்கு ஓட்டுறோம். ஏன்னா தரமா இருக்கு, உணவு பொருள் குவாலிட்டியா இருக்கு, ரேட் கம்மியா இருக்கு. அந்த லிஸ்ட் பாருங்க, இப்பதான் ரேட் 6 நாள் ரொம்ப ரொம்ப கம்மியா ரேட். மூலியம் 30 ரூபாய் கிடைக்குமா? பிளாட் பண்ணி பானிபூரி எனக்கு 35 ரூபாய் வைக்கலாம். பிளாட் பார்த்து ஒரு டீ 5 ரூபாய் வைக்கலாம். நீ இப்போ நம்ம ஏத்தி இருக்கோம் சிலிண்டர்னால, நம்ம கேஸ்னால ப்ராப்ளம்னால நம்ம ரேட் ஏத்தி இருக்கோம். இல்ல ஏத்துக்கும். ஜஸ்ட் என்ன ஒரு 10% ஏத்துக்கும் நம்ம வந்து. ஆனா 300% ஏறிருக்கு ரேட்டு. அது ஈடு கட்டவே முடியாது. வேற வழி இல்ல. ஜஸ்ட் கொஞ்சம் ரேட் ஏறினதுனால நம்மளால சமாளிக்க முடியல. அதான் ப்ராப்ளம். இது எவ்வளவு நாள் நிற்கும் தெரியாது. இது வந்து மத்திய அரசாங்கம் முழுக்க மத்திய அரசாங்கம் இந்த வார நாள் இருந்து ஒரு தனிப்பட்ட நாடு முடியெடுக்கனால உனக்கு உலகம் முழுவதும் பாதிக்குது. இது என்ன குறும் தொழிலுக்குள்ள பாதிக்குது, இந்த ஹோட்டல் தொழிலுக்குள்ள பாதிக்குது. பெரும்பாலும் ஒண்ணுமே கிடையாது. இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. குறுந்தொழிலுக்குள்ள ஹோட்டல் தொழிலுக்குள்ள ரொம்ப பாதிச்சிருக்கு. கொஞ்சம் இல்ல. இப்ப நம்ம கேஸ்க்கு பதிலா நம்ம விறகடுப்பு அந்த மாதிரி பண்ணலாம். நாட்டு பத்தில போனா நேரு பெரிய இந்த ஏரியாக்கு இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிற 300 ஸ்கொயர் ஃபீட்ல போயிட்டு விறகு பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா அது சூழ்நிலை நல்லா இருக்கும், இடம் நல்லா இருக்கும், இதை பண்ணலாம். அந்த விறகு இப்போ வந்து அதுக்கு ஒரு 1000 மட்டனுக்கு 1000 ரூபாய் ரேட் எடுத்தாங்க. அது 1.5% ரேட் இருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துல மின்சார அடுப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 ரூபாய் மானியம் தருது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பண்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பிளேஸ் இல்ல, நமக்கு இடம் இல்ல, கம்ஃபர்டபுள் இல்ல. ஆமா, இது ரிமூவ் பண்ணி வேற பொருள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 lakh 3 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு கிட்ட கடன் இல்ல. எந்த பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க, குந்தல் லோன் கொடுக்க, இதெல்லாம் நிறைய கேட்கறாங்க. அதெல்லாம் ஈடு கட்டணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பிரைஸ் எவ்வளவு நாள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஃபர்தரா பண்ணலாம். இன்னைக்கு போவோம், நாளைக்கு போவோம், டே பை டே இப்படியே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு 13 ஆரம்பிச்சது, 15 சொன்னாங்க, 20 சொன்னாங்க, 30ஆம் தேதி போச்சு. இன்னும் எவ்வளவு நாள் தெரியல. அது ஒரு நிரந்தர சீட்ல அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியும். தீர்வு கிடைச்சாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ் எல்லாம் ரேட் ஏத்தி இருக்கு அப்படின்னு சொன்னதால வரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒரு 10% எதிர்ப்பு இருக்குது, சாதாரண மக்கள் எதிர்ப்பு இருக்கு. அதெல்லாம் அது எவ்வளவு பாதி அவங்க அவ்வளவு தெரியல. அவங்களுக்கு உணவு கிடைச்சா போதும் இருக்காங்க, சாப்பாடு கிடைச்சா போதும் இருக்காங்க.
ஆனா இந்த ரேட்டு கண்டிப்பா இந்த இவ்வளவு பிளாக்ல வாங்கி இவ்வளவு ரேட் கட்டுப்படி ஆகணும். ஒரு மாசம் 2 மாசம் பார்ப்பாங்க முதலாளி, மூடுற கடைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நமக்கு வந்து இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா? கிடைக்குது. அது எப்படி அவங்களுக்கு முதல்ல நிறைய பிளாக் வச்சிருக்காங்க, நிறைய முதல்ல வச்சிருக்காங்க, பெரிய பெரிய முதலாளி. ஆமா, அவங்களுக்கு வந்து இப்ப கூட கவர்மெண்ட்ல ஒரு ரேட் விற்கிறாங்க சார். நான் உண்மையை சொன்னேன், கவர்மெண்ட்ல இது இந்த 7000 ரூபாய்க்கு 2000 கவர்மெண்ட் கிடைக்கும் சிலிண்டர். கரகர பண்ற வேலை எல்லாம் இல்ல. கவர்மெண்ட் ரேட் எவ்வளவு, இப்ப பிரைவேட்ல எவ்வளவு? கவர்மெண்ட்ல 2000 ரூபாய் கேட் இப்ப கொடுத்தாலும் ஆனா 2500 ரூபாய்க்கு தராங்க. அவன் என்ன பண்றான், ஏஜென்ட் போடுறாங்க. ஏஜென்ட் 3000 வைக்கிறான். அது இன்னொரு 3 பேர் கை மாறுது, ஆளுக்கு 1000 ரூபாய் வைக்கிறாங்க. அது கொண்டு போய் இங்க 6000 வந்துடும். சரி சரி. அதுல ரேட் ஏறிடுது. ரேட் ஏறுது. ஒரே இடத்துல இல்லையா, அரசாங்கமே லைசன்ஸ் எடுத்து இவ்வளவு கடை இவ்வளவு கொடுத்து காசு கொடுத்தா முடிஞ்சு போய் 3 டேலர் மாறுறாங்க. ஒரு டீலர் கிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க, 10 ஏஜென்சி வச்சிருக்காங்க. அவன் 10 கடை பிடிச்சி வச்சிருக்கான். இப்ப கவர்மெண்டே ப்ராப்பரா கொடுத்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும். கிடைக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையே, எல்லாமே பிரைவேட் தனியா இருக்கும், கான்ட்ராக்ட் மாதிரி. இப்போ ஒரு வாரத்துல இப்போ சுத்தமா இல்லைன்னா என்ன பண்றது? இப்போ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? ஆப்ஷன் வேற எதுவுமே இல்ல. மின்சாரம் சொல்லணும், மின்சாரத்துக்கு இடம் இல்ல, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் ப்ராசஸ் ஒரு நாள் முடியாது. 10-15 நாள் அதை ரிமூவ் பண்ணும். அவங்க செட்டப் மாறணும், வோல்டேஜ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்ல. சோலார் சிஸ்டம் போடலாம் பார்த்தோம். சோலார் சிஸ்டம் போடுறதுக்கு போது கேட்டிருக்கோம், சிஸ்டம் கிட்டத்தட்ட 5 lakh கேட்டிருக்கோம் சோலார் சிஸ்டம் போடுறதுக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா அவ்வளவு ஒரு நாள் 2 நாள் போடுது. லாங் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து டைம் எடுத்து பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். இப்போதைக்கு இது அன்எக்ஸ்பெக்டா வந்து வாரம் திட்டமிட்டு பண்ணுது. தனி ஒரு நபருக்காக அமெரிக்கா ஏகாதிபத்திய முதலாளி பண்றதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ அது இல்லாம இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து நமக்கு நிறைய வந்து கேஸ் ரேட் அதிகமானதுனால நமக்கு வந்து கரண்ட் பில் இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்கல்ல. கரண்ட் பில் வந்து ஸ்டவ் மட்டும், எல்இடி ஸ்டவ், மின்சார ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது மட்டும் இந்த எலக்ட்ரிக்ல கம்மி பண்ணல, தப்பான. ஆமா, ஓன்லி கரண்ட் இந்த ஸ்டவ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணா லைசன்ஸ் வாங்க, தனியா லைசன்ஸ் எடுத்து பண்ணாதான் உண்டு. இந்த கலர் கவர்மெண்ட் கம்மி பண்ணல. ஆமா, இதெல்லாம் கம்மி பண்ணல. தப்பான கணக்கு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தப்பான தகவல் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டவ் மட்டும் தான் அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. மாநில அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, நான் இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணா பெரிய பெரிய ஹோட்டல் தான் நாங்கள் 2 ரூபாய் யூனிட் பண்றோம் சொல்லி. அது தனியா மீட்டர் போடணும், அது தனியா சர்வீஸ் வாங்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. இந்த சர்வீஸ் பண்ண கிட்ட 10,000 தான் கேட்கறாங்க. திரும்ப இபி போனாலே பொட்டாஷ் பார்த்தாலும் ஷாக் அடிக்கு. இன்னைக்கு கரண்ட் ஷாக் அடி. இப்போ பார்த்தாலும் ஷாக் அடி. போய் பார்த்தானா டிபாசிட் 5000 தான், 1000 டிபாசிட் 5000 ஆயிட்டாங்க. இன்னைக்கு 3 phase 17,000 ரூபாய் டிபாசிட் ஆயிட்டாங்க. லஞ்சம் 10,000 லஞ்சம் போடணும். இப்படி பண்ண முடியுமா? இல்ல ஒரு நாள்ல கிடையாது. ஸ்டவ்வான வாங்கணுமா, 40,000 ஸ்டவ்வான முடிஞ்சு போச்சு. கனெக்ஷன் வாங்கணும், அது தனி மீட்டர் போடணும், ப்ராசஸ் பண்ணணும், சொல்ல வேலை இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போகுது? இந்த ப்ராப்ளம் எவ்வளவு நாள் சொல்ல முடியாதுல்ல. ஒரு மாசத்துல நாளைக்கு கூட சால்வ் ஆகலாம், இல்ல 10 நாள் இருக்கு, ஒரு மாதம் எடுக்கலாம். அப்போ இதெல்லாம் வச்சு இந்த தொழில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. இல்ல இப்போ நம்ம கம்மியா கேஸ் ரேட் அதிகமாகறதுனால நம்ம ஏதாவது சாப்பாடு ஐட்டம்ஸ்ல வந்து வெரைட்டி ஏதாவது கம்மி பண்ணிருக்கோமா? சிலதெல்லாம் கம்மி பண்ணுவோம். ஆமா, இதுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு ஸ்நாக்ஸ் கம்மி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐட்டம்ஸ் இந்த ரைஸ் ஐட்டம்ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோம். எல்லாமே இப்போ டெய்லி இதுக்கு முன்னாடி சிலிண்டர் பற்றாக்குறைக்கு முன்னாடி எப்படி சிலிண்டர் உங்களுக்கு டெய்லி யூஸ் டெய்லி ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் போட்டு போறோம். பிரச்சனை இல்லை. டெய்லி 2 சிலிண்டர் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கும். பிரச்சனை இல்லை. போயிட்டே இருந்து பிரச்சனை இல்லை. அதான் இதுக்கு முன்னாடி டெய்லி 2 சிலிண்டர் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம 5-6 வருஷமா நான் பண்றோம். இல்ல இப்போ எத்தனை சிலிண்டர்? ஒரு சிலிண்டர் கூட கட்டுப்பாடு இருக்குது. ஒரு சிலிண்டருக்கே கட்டுப்பாடு இருக்குது. ரொம்ப ரேட் அவங்க கேட்கற ரேட் கொடுத்தா 2 சிலிண்டர் தரேன். இல்லன்னா இது கிடையாது. இல்ல எவ்வளவு கேக்குறாங்க? இல்ல இப்போ 7,000 ரூபாய் இருக்கு, 7,000 ரூபாய் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் அப்படின்றாங்களா, இல்ல இன்னும் ரேட் அதிகமாகும்? இன்னைக்கு நாளைக்கு இல்ல, நாளைக்கு வா இப்ப சொல்ல, நாளைக்கு வா பாத்துக்கலாம், அப்படிதான் விருப்பம் வாங்க. இல்ல போயிட்டு நம்ம முன்னாடி 10 பேர் வராங்க, இல்ல இன்னொரு ஆளு கணத்துல பேரம் பேசுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண்றாங்க. எதுவுமே நம்மளால கெஸ்ட் பண்ண முடியல. அவனும் அவன் கிட்ட எதுவுமே இல்லையா, அவன் மேல கேட்கறான், அவன் கையில ஒண்ணும் இல்லையா, அவன் நம்ம மாதிரி ஆளு. யாருக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாம் லாபம் வருது. நேரடியா பாதிக்கிறது நம்ம தொழிலாளியும் ஒரு நடத்த முதலாளி தான் பாதிக்கிறாங்க. சாப்பிட்றோம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு பாதிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு போட 10 ரூபாய் போகுது, வருமானம் கம்மி. எல்லாமே இளைய மக்கள் வராங்க, தரம் உணவா இருக்கு போயிலன்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது அவங்களால ஜீனக்கு முடியல. சில விஷயத்துல ரேட்டு, காய்கறி ரேட்டு ஏற்றே இருக்குது. இப்போ ஏப்ரல் நிறைய ஹோட்டல்ஸ் மூடி இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து காய்கறி ரேட் வந்து கரெக்டா கம்மியா ஆகணும் அப்படின்னு இருக்கோம் நினைக்கிறோம். ஆனா கம்மி ஆகணும். சேல்ஸ்ல கம்மி ஆகுது தானே. ஆனா இந்த முதலாளி
அது மாதிரி இருக்காது. ம், ரேட் எல்லாம் விவசாயிக்கு ஒன்றும் கிடையாது. ம். டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மதிய தரகர் இருக்கான் பாருங்க, தரகர் அவன் சொல்ற ரேட் தான் அவங்க சொல்றதுதான். அவன் சொல்ற அதாவது நடுவுல இருந்து அந்த சைடுல ஆமா சார். வாங்குறான் 1000 ரூபாய் வாங்குறான், 2000 ரூபாய் வாங்கினவங்க இல்ல டெய்லி 2 லட்சம் டன் கீழே கொட்டுறான் கோயம்பேடுல ஹோட்டல்ல போடுறதுனால. அவனே அனௌன்ஸ் rate டிவில கம்மி சொல்ற பண்றது ரேட் கம்மி இல்ல, பண்ண ஆனா மாட்டாங்க. கம்மி பண்ண முடியல அவங்களால, பண்ண மாட்டோம். அந்த மாதிரி. நியூஸ்ல சொல்றான் இந்த மாதிரி இருக்குது, டெய்லி 2 லட்சம் டன் கீழே கொட்டுறோம், ம். ஹோட்டல்ல மூட்டாங்க. ஆ. ஹோட்டல் தான் மீன் வந்து சென்னையில வந்து 300 இருக்குது என்ன பண்றான். ஆமா. அந்த ரேட்டு மட்டும் அதே ரேட்டு. இன்னும் ஏப்ரல் மாசம் போச்சுன்னா கேஸோட காய்கறி இன்னும் ரேட் அதிகமாயிரும். ஆ. நாங்களாம் முதல்ல 1000 ரூபாய் காய்கறி, இன்னைக்கு 5000 ரூபாய். ம். இல்ல இப்போ வந்து இன்னும் எவ்வளவு நாள் உங்களால இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களால நடத்த முடியும்? வாய்ப்பே இன்னொரு 10 நாள், 15 days 1 month, அதிகமாக 1 month நடத்த முடியாது. 15 days இல்ல க்ளோஸ் பண்ண முடியாது. கேஸ் ரேட்னால ப்ராஃபிட்லாம் எதுவும் இல்ல. எல்லா செக்ஷனும் ஓட்ட முடியாது. ஒரு டிஃபன் மட்டும் எது ஓட்டி க்ளோஸ் பண்ணுது, எல்லா செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சிலிண்டர் டெய்லி கட்டி ஒரு சிலிண்டர் வாங்கி டிஃபன் மட்டும் க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இது மட்டும் ஒரு எல்லாம் ஓட்ட முடியாது. சிலிண்டர் தான். ஒரு 2 பேர் வச்சுட்டு வேலை ஒரு சிலிண்டர் எவ்வளவு நேரம் உங்களுக்கு அது யூஸ் ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு 8 ஹவர் ஓடும். 8 hour. நம்ம கடை 8 ஹவர் ஓடாது, 2 ஹவர் கடை ஒரு 6 ஹவர் ஓடும். 6 ஹவர். முதல்ல சிலிண்டர் ஒரு கேஜி வந்து 70 rupees, இன்னைக்கு 250 rupees ஒரு கேஜி, 250 ரூபாய் ஒரு கேஜி ரேட். இன்னைக்கு இன்னைக்கு rate அதான் நார்மலா இருக்கப்ப 75 ரூபாய். 75 ரூபாய் இருந்து எவ்வளவு ரேட் பாருங்க. 3 மணி ரேட் ஏறி போயிடுச்சு. நம்மளால ஒரு சாத்தியமே இல்லை அந்த வேலை செய்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ என்ன பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரி பண்றதுக்கு? தனிப்பட்ட நபர் எந்த போராட்டம் இல்ல, மக்கள் எதுவும் போராட்டம் நடத்தும். மக்கள் எதுவும் போராட்டம் தயார் இல்ல. தனிப்பட்ட மாநில அரசு செய்ய வேண்டிய இல்லை. மாநில அரசு போராட்டம் நடத்த சொல்றாங்க, மோடி லெட்டர் எடுக்கிறாங்க, எல்லாம் நம்ம வந்து பண்றோம். இல்ல இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனி கடை ஹோட்டல்ஸ்க்குலாம் வந்து கிடைச்சிருது அப்படின்றாங்க. இல்ல அதுதான், அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது சொன்னாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை பண்ணா எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிரும் வந்து நமக்கு இன்னைக்கு எல்லாரும் தெரியும். ஒரு ஏரியா வைஸ் ஒரு ஆபீஸ் இருக்காங்க, கணக்கு எவ்வளவு நமக்கு இந்த ஏரியா சில்லர் இருக்கு, ஏஜென்சி இருக்குல்ல, சிலிண்டர் கேஸ் வெளிநாட்டு வர வச்சா முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ஏன் நண்பர்கிட்ட போகணும், எதிர்கிட்ட போக முடியாது, நண்பர் தான் பார்க்கணும். இங்கே மாற்றம் இருப்பது தயார் பண்ணணும். இருப்பது நமக்கு எல்லாமே இருக்குது, எல்லாம் பண்ண முடியல. வல்லரசு நாடு எதிர்பார்க்கணும். நம்ம நாடு வல்லரசு நாடு, நம்ம மற்றவங்க கையை நிற்கிறோம். அரசோட கொள்கைகள், தனியார் கொள்கைகள், அரசுக்குள்ள தனியார் போச்சுப்போம். அப்போ அது கவர்மெண்ட் குறை சொல்றது இல்ல. நான் இப்போ இது மாதிரி பண்ணா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் கவர்மெண்ட் இப்ப எடுத்தா கொஞ்சம் எல்லாருக்குமே எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா? எந்த பொருளுமே எந்த விஷயமே ஒரு லாங் ப்ராஜெக்ட் எடுக்கணும். வந்து இப்போ இது உடனடி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பல வருஷங்களா தயார் பண்ணது வந்து இன்னைக்கே ஒரு நாள் போய் எந்த நாட்டில் போயிட்டு ஒரு கேஸ் போட்டா வருமா? வராது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது பல வேலைகள் இருக்காது. வந்து அரசாங்கம் மரியாதை செய்யணும், அடுத்த நாடு ஒப்பந்தம் போடணும், நிறைய இருக்கு. மோடி நினைச்சாலும் முடியாது இல்லை. 2 பேர் கரெக்டா இருக்கணும். அரசாங்கம் வெளியூர் கொள்கை இருக்கு, நிறைய இருக்குல்ல. அதாவது டைம் ஆகும், அவ்வளோ இது பண்றது இல்லை. மெயின் ஒரே ஒரு நாள் போர் நிறுத்தணும், வார் நிறுத்தணும். இப்போ டெலிவரி இப்போ கேஸ் வந்து சிலிண்டர் போடுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இப்போ கால் பண்ணா போன் எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு நாங்க நேரா போறோம், கடைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், ஏஜென்சி வீட்டுக்கு போயிட்டு டெலிவரி பாய் வீட்டுக்கு போயிட்டு பேசி கீசி பாபா நீ கேஷ் தரோம்னு சொல்லி பேசி கெஞ்சி கூட்டு வரோம். இல்ல அவங்க ஏதாவது இல்ல இப்போ சிலிண்டர் எதுவும் கிடைக்கல, டிமாண்டா இருக்கு சொல்றான். அதே ரேட் ஏத்துக்க அவனும் சொல்றான். நான் சொன்னா ரேட் ஏத்தாலும் கேஸ் கிடைக்க கூடாது இல்லையா? ரேட் ஏத்த எப்படி கேஸ் கிடைக்குது? அதான் பிரச்சனை. ரேட் ஏத்தனாலும் கிடைக்க கூடாது, கிடைக்குது. அப்போ திட்டமிட்டு சதி பண்றாங்க, பிளாக் பண்றாங்க. இது கொஞ்சம் அரசாங்கம் துணையா இருக்கு. கணிக்கணும்ல. இப்போ பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களோட நம்மளால போட்டி போட முடியாது. நம்ம இன்னைக்கு இட்லி 30 ரூபாய் இருக்கிறோம்னா அவங்க 100 ரூபாய் இருக்கிற இட்லி 3 இட்லி எவ்வளவு மடங்கு உங்களுக்கு பாருங்க. அப்போ நம்மளால சமாளிக்க முடியாது. நீ 10 நாள் 1 மாசம் சமாளிக்கும், அவங்களோட 1 வருஷம் இருக்க முடியாது. அவங்க பல கோடி சம்பாதிச்சா வச்சிருக்கான், பிளாக் மணி எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி இல்லையா, அன்றாடம் கூலி மாறி எடுக்கணும் நம்ம வந்து. அப்போ நமக்கு அவங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இல்லையா? அதான் வந்து சாத்தியமில்லாத விஷயம் இல்ல. அவங்க முறையா பண்ணி இது பண்ணாங்க, நம்ம அடிமான எதுவுமே பண்றது வாய்ப்பு இல்லாம இருக்கு. கொஞ்சம் ப்ராசஸா லாங் டர்ம் பண்ணணும். இது வந்து அரசாங்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தொழில வந்து. அவங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் பஞ்சாயத்து மாநில அரசும் சிறு தொழில் இருக்கு, போட தொழில் இருக்கு, நல்லா இவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும், அரசாங்கம் செய்யணும் நினைக்கணும். எதுவுமே இல்லை. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தோன்றதை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுது? எல்லா விஷயம் வந்து என்னன்னா
வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஏதாவது இருக்குல்ல, ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு மானியம் போடணும், ம் அதாவது சப்சிடி போடணும். ம் இதுவுமே இல்லை. கமர்ஷியல் வந்து பாருங்களேன், 3 மாசத்துல 500 ரூபாய் ஆயிடுச்சு சார். கேஸ் மட்டும் 1700 இருந்து 1800 ஆச்சு, ம் 900 ஆச்சு, 2100 ஆச்சு, ம் 2300 ஆச்சு. இது கிட்டத்தட்ட அதே 2300 இருக்கு, 2200 ஆச்சு. அது இப்போ படிப்படியே 7000 பிளாக் கவர்மெண்ட் ரேட் பிளாக் ரேட் ஆகிட்டு சார். ம் எப்படி நடத்த முடியுமா? ஆமா. ஆக்சுவலி எனக்கு ஒரு சாப்பாடு 150 ரூபாய்க்கு சாப்பாடு 60 ருபீஸ் தரோம் ரைஸ். ம். எப்படி சாத்தியம் சொல்லுங்க? நம்ம இப்போ 60 தான் கொடுத்துட்டு கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி 60 தான். ஆமா, இதுக்கு முன்னாடி 50 ருபீஸ் இருந்து 10 ருபீஸ் ரெண்டு எடுத்துருக்கோம். பைசா. ஆமா. இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் சேலை போட்டா எந்த பிச்சைக்கார எடுக்க மாட்டான். இது 10 50 ரூபாய் போட்டா வாங்குறோம், 10 ரூபாய் போட்டா எவனும் டிவி பார்க்க மாட்டோம். ம். கோயில போய் பூஜை 100 ரூபாய் கொடுத்தா பொட்டை வைக்கலாம், இல்லை பொட்டை வைக்க மாட்டோம். அந்த அந்த அடிப்படை போச்சு எல்லாம். 100 ரூபாய் மீன் வேல்யூ இன்னைக்கு இப்போ மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாம் ரேட் ஏத்திருக்காங்க. பயங்கர ரேட் எடுத்திருக்காங்க, 6 மாதிரி ரேட் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? அது அவங்க தனிப்பட்டமா இப்போ டிசைட் அது பண்ண அவங்க தனிப்பட்ட முறை. நம்ம எதுவும் பேச வாய்ப்பு இல்லாம இருக்குது. ம். மக்கள் போராட்டம் பண்ணோம், ம். இந்த மாதிரி உணவு பொருள் கிடைக்குது இல்ல, இல்ல, சரியானதுக்கு அப்புறம் குறைப்பாங்களா? சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லி குறைக்கணும், குறைச்சா முடியல. எவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியல, ம். எப்படி மக்களை பாதிக்கும், இதெல்லாம் பாதிக்கும் இல்லையா? கண்டிப்பா பஞ்சம் ம். அது உங்க சார்ந்த உங்க பொருட்கள். தனிப்பட்ட இதுல வந்து என்ன பாதிப்பு இருக்கு இதனால? ஹோட்டல் தொழில் விட்டுருங்க, ம். நீங்க ஹோட்டல்ல இருக்கனால என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றீங்க. தனிப்பட்ட முறையில என்ன பாதிப்பு இருக்கு? இதுக்கு வந்து இதோட நியூயாக்காம பார்த்து புதிய பொருளாதார விளைவுகள் நிறைய இருக்குதுல்ல, ம். பயங்கரமா இருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் முடியுதில்லை. அரசாங்கம் ஒரு முறை எதுவும் பண்ணதில்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லா அரசாங்கம் வந்து முதலாளி செய்வதே தவிர மக்கள் செய்ய தயாரே இல்லை. ம். இன்னொன்று எல்லாமே நம்ம வந்து யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. எலெக்ஷன் எந்த நேரத்திலும் எவன்கிட்ட காசு வாங்க ஓட்டு போடணும், ம். எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ம். எல்லாமே இன்னைக்கு குவார்டர் பிரியாணி ஓட்டு காசு கொடுத்த ஓட்டு பப்ளிக் கேட்கறான். 1000 ரூபாய் கொடுத்த ஓட்டு எப்படி அரசாங்கம் நடத்த சொல்லுவாங்கம்மா? பிசினஸ் பண்றான், பப்ளிக் சேவை, மக்கள் சேவை செய்து வரான். நீ 100 ரூபாய் 500 ரூபாய் எப்படி உங்களுக்கு செய்வாமா? ம். எதுவுமே வாங்கக்கூடாது. ம். மக்கள் செய்ய ஓட்டு ஒரு விற்கிறதுக்கு இல்லை ஓட்டு. நீ 5 இடத்துல 5 வருஷம் அடிமை இல்லை அவனுக்கு. ம். ஏதோ பேச மாட்டேன், அவங்க கிட்ட போயிட்டு பேச முடியுது. மக்கள் தேர்ந்தெடுக்கணும், நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். ம். மொல்ல மாதிரியே கொல்ல மாதிரி எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போதும் ஓட்டு, நான் ஓட்டு பண்ண எப்படி சரியா இருக்குது? ம். நம்மளோட சிந்தனை சரியில்லையே. 30 சிந்தனை நமக்கு வந்து மக்கள் சேவை செய்ய ம். இது காசாக நம்ம எதுவுமே நடத்த முடியாது. இந்துக்கள் சொல்றேன், அதாவது ஒரு 30 சிந்தனை இருக்கணும், ஒரு மக்கள் நல்ல சேவை செய்யணும், யாருக்கும் எந்த லஞ்சம் எதிர்பார்க்க கூடாது. இல்லைன்னு சொல்லலாம், இந்த வேலைக்கு இவ்வளவு லஞ்சம் வந்து வச்சிருக்காங்க எல்லாரும், எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க? அது முறையே இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே அரசு ஃபுல்லாக தனியார் மயமாயிடுச்சு. ம். தனியார் போட இதோட மோசமா நடக்கும். அரசு நல்லா தானே, அதிகாரி நல்லா தான் கீழே நல்லா இருப்பான், அதிகாரி நல்லா போனா கீழே அதோட மோசமா இருப்பான் கீழே. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பின்னாக போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம கடை வந்து ரெகுலரா 3 வேளையும் இருக்குங்களா? இல்ல 3 வேலை 3 வேளையும் இருக்கு. இப்போ சிலிண்டர்னால 3 வேளை இருக்குங்களா? இல்ல 3 வேலை இருக்குது. இன்னைக்கு ஒரு தட்டுப்பாடு இன்னைக்கு பண்ண முடியல, கொஞ்சம் பண்ண முடியல. சிலிண்டர் வந்தா நடத்தலாம், ஒரு பிரச்சனை இல்லை, ஆ. நடத்தலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, ம். தரமா சம்பளம் போடுறோம், எல்லாம் பண்றோம். ஒரு வாய்ப்பு இருக்கு, திறமை இருக்கு எங்களுக்கு, தன்னாயிரத்தாரு இருக்கு. ஆனா இது வந்து கேஸ்னால ஒரு மனது ரொம்ப வேதனையா இருக்கு. கட்ட முடியல, சரி எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி சரி சரி, சீக்கிரமாவே இந்த பிரச்சனை சரியாயிடும். சால்வ் ஆகணும். சரியாயிடும். சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பேசினதுக்கு உங்களோட பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. தேங்க்யூ வெரி மச்.